முடியவே முடியாதுனால ஒர்க்கே பண்ண முடியாது, நான் பண்ணால் படம் தாண்டா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் காசு வேணும், சாப்பிடணும், ஸோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி ஒர்க் பண்ண போகிறேன். பட் அங்கே போனது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம்னா, அதில் ஒர்க் பண்ணனால தான் இங்கே நான் நிற்கிறேன். அனஸ்வரா வேணும் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே மேம் வந்து அனஸ்வரா யார் அப்படின்னோட கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் காட்டி மேம் இவங்க செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஃபுல் பில்டப் கொடுத்துட்டேன். ஐ மீன் அந்த பில்டப்லாம் ஒர்த்து தான் அனஸ்வரா, பட் ஸ்டில் சொல்கிறேன். படம் முடியும் போது ஒரு மாதிரி ஷூட்டு முடிகிற டயத்தில் வந்து அனஸ்வரா ஒரு நாள் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, ஒரு மாதிரி ஃபீலிங்காக உட்காந்துருந்தாங்க. என்ன அனஸ்வரா இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னா சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியாக சூப்பர் சரண்யா செட்டில் தான் ஷூட்டு முடிஞ்சு ரேப்பை பார்க்குற அன்னைக்கு அழுதேன், இந்த படத்தில் அழுதுருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா அண்டு இங்கே வந்திருக்கிற எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி முதல் மேடை, அதனால் கொஞ்சம் செருக்காக தான் இருக்குது, கொஞ்சம் அப்படி இப்படி பேசணும், மன்னிச்சுக்கோங்க. ஸோ வித்தில் சும்மா நான் ஒரு அதுக்கு முன்னாடி நான் முதல் எடுத்தோன்னே நினச்சேன், என்னோட டைரக்ஷன் டீம் மட்டும் எல்லாம் வரீங்களா, நான் மறந்துடக்கூடாது நினச்சேன், ப்ளீஸ். தினேஷ், ஏன்னா ஆக்சுவலி எல்லா படங்கள்லையுமே ஒரு ரியல் அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு சொன்னால் அது டைரக்ஷன் டீம் மட்டும்தான். ஆனால் நான் நடுவில் பேசிக்கிட்டே இருக்கும்போது மறந்துடுவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்தேன், அப்படியும் மறந்துட்டேன். நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலி இவங்க தான் நிதின், நவீன், ஹரி, தினேஷ், பிரகாஷ் பயங்கரமாக ஆக்சுவலி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான்லாம் இங்கே சும்மா ஜாலியாக நின்றுட்டு இருக்கேன். இப்போயுமே அவங்க ஆக்சுவலி செம்ம சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பக்கம் வச்சு தள்ளி. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இவங்க எல்லாருமே ஆக்சுவலி செம்ம கதை வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நான் தினேஷோட கதை, நிதினோட கதைலாம் கேட்டேன், பயங்கர பிளாஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மேம், அண்ணா எல்லாத்தையும் சீக்கிரமே லாக் பண்ணி விட்டுருங்க, சீக்கிரமாக எல்லாம் முடிச்சிடணும். ஸோ எல்லாத்துக்குமே சீரியஸாக ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், இவன் என்னோட இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு கீழே என்னோட திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறீங்க. ஓகே நைஸ். ஸோ இல்லை, நான் கொஞ்சம் நிறைய பேர் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுருந்தேன், கொஞ்சம் மட்டும் டைம் எடுத்து பேசிடுறேன், சாரி. ஸோ இந்த படம் ஆரம்பித்ததை பற்றி ஒரு சின்னதாக மட்டும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். முதல்ல நான் என்னை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரடியூஸ் மட்டும் நான் கொடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பேசிக்காக பார்த்தீங்கன்னா, திருவாரூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேபர் பெயின் அம்மாவுக்கு வந்துடுச்சு. ஒரு நைட்டு 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். லேபர் பெயின் வந்துடுச்சு. உடனே வந்து பரபரன்னு சொல்லி எங்கள் தாத்தா எல்லாம் சரி வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கூப்பிட்றதுக்காக வண்டியெல்லாம் கூப்பிட சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஃபோனு அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு எங்கள் அப்பா வந்து அப்போ திருச்சியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் லேபர் பெயின் வந்துருச்சு, அவங்க குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு விடிய காத்தால 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்பா என்ன பண்ணுறாரு, திருச்சியிலேருந்து கிளம்பி திருவாரூருக்கு வந்து, திருவாரூர் தான் ஒரு சின்ன டவுன். ஸோ திருவாரூருக்கு வந்து அங்கேருந்து ஒரு ஐடி கார்டை கொடுத்துட்டு ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக சுற்றிட்டு இருக்காரு எங்கள் அப்பா. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகலை அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வெக்ஸ் ஆகிட்டார், விடிஞ்சிருச்சு. சரி இதுன்னு ஃபோனும் பண்ண முடியாது, அப்போ பெருசாக ஃபோன்லாம் எதுவும் இல்லையா. ஸோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, சரி ஊருக்கே போயிடலாம், அங்கே போய் யார்ட்டையாவது விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே பக்கத்தில் ஒரு வில்லேஜ் தானே என்னோட ஊர், அங்கே போகிறாங்க. போனால் அங்கே ஆல்ரெடி நான் பிறந்திருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு செம்ம காண்டாகிட்டாரு. ஸோ அந்த அவசரத்துக்கு பிறந்தேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் நான் பிறந்தேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அதே மாதிரியே பிறக்கும்போதே எங்கள் அப்பாவை தெருவா அலைய வச்சுருக்கேன். ஸோ அதனால அந்த சாபமாக என்னன்னு தெரியல, லவ்வர் முடித்தோன்னே அடுத்து படம் பண்ணியே ஆகணும், அடுத்து எங்கேயுமே ஒர்க் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட்டு ஒவ்வொரு இடமா அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஒன்று நடக்கவே இல்லை, வேற ஒரு கதையை வச்சுட்டு நான் ரேண்டமாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து ஒர்க் பண்ண சொல்லி. முடியவே முடியாதுனால ஒர்க்கே பண்ண முடியாது, நான் பண்ணால் படம் தாண்டா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் காசு வேணும், சாப்பிடணும், ஸோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி ஒர்க் பண்ண போகிறேன். பட் அங்கே போனது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம்னா, அதில் ஒர்க் பண்ணனால தான் இங்கே நான் நிற்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த யூனிவர்ஸ் கனெக்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு எப்பொழுதுமே. ஸோ அதில் ஒர்க் பண்ணுறப்போ அபியோட ரொம்ப நல்லா, அபியும் திருச்சி, நானும் திருச்சி. ஸோ ஊர் பாசம் பயங்கரமாக சிங்க் ஆகிட்டோம். ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக அப்படியே போயிட்டு இருந்துச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி முடிக்க போகிற நேரத்தில் வந்து நான் இந்த கதை அப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக எழுதி முடிச்சுட்டு சரி அபிட்ட படிக்க கொடுத்தேன். அபி நானும் ரொம்ப வெரி க்ளோஸ் ஆகிட்டோம். சரி நான் அபிட்ட படிக்க கொடுத்தேன். அபி படிச்சுட்டு ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படின்னாரு.
நான் உடனே சொன்னேன் அபிட்ட, ப்ரோ இது நீங்கள் பண்ணால் நான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் ஐயோ சும்மாரியா, அவர் வேலை பிஸியில், டூரிஸ்ட் ஃபேமிலி பிஸியில், ஐயோ சும்மாரியா நிறைய வேலை இருக்கியா அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, ப்ரோ எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னோன்னா அவர் ஐயோ ஏதாவது ஹீரோ வச்சு பண்ணியா போயா, கதை வேறு நல்லா இருக்கியா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. தெரில பார்ப்போம், கடைசியில் நீங்கள் தான் போட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் அன்றைக்கி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி பெரிய ஹிட்டு, 100 கோடி கலெக்ஷனு, இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய விஷயங்கள் போயிட்டுருக்கு. நானும் அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கேன். லைக் எதுவும் கரெக்டாக ஒன்றும் அமைஞ்சு வரல. அப்போ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ எனக்கு அபிட்ட கேட்க கூச்சமாக இருக்குது. என்னன்னா ஓகே இப்போ பெரிய ஹிட்டு டைரக்டர் ஆகிட்டாரு, அடுத்து பெரிய பெரிய இடத்துல இருந்து கால்ஸ் வருது, பெரிய பெரிய ஹீரோஸ் கதை கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ போய் நம்ம இவரை கேட்க கூப்பிட்டா அவருக்கும் சங்கடமாக இருக்கும், எனக்கும் கேட்க ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. அதனால நான் அபியை வந்து ஒரு ஆப்ஷனாகவே யோசிக்கல. அபியை மறந்துட்டு நான் வேறு இடம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ தான் நான் அப்படியே ஒரு சோகமாக நான் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தேன். ஒரு டீ கடையில் நின்றுட்டு இருக்கும்போது பாலா வந்தார். பாலா எங்கே இருக்காரு சொல்லி அங்கேதான் இருக்காரு. ஓகே, பாலா வந்தார். பாலா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், டூரிஸ்ட் ஃபேமிலி மேடையிலே அந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ்னா, பாலாவுக்கு ஒரு கதை பிடிச்சிருச்சுன்னா அந்த படம் ஹிட்டுடா அப்படின்னு நான் நம்புவேன். அது எனக்கு தெரியல. ஸோ நான் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு பாலா வந்து என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னாரு. இல்லை ப்ரோ, ஒரு கதை யாரும் செட் ஆக மாட்டேங்குது, அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் என்ன கதையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாரு. வாங்கி படிச்சுட்டு கால் பண்ணார். கால் பண்ணி எங்கள் ராம்ஸ் கேட்க எனக்கு ஒரு டீ கடை இருக்காங்க வா அப்படின்னு சொன்னார். அங்கே போனேன். போய் நின்று ஒரு 1.5 மணி நேரம் நானும் அவரும் பேசிக்கிட்டே இருக்கோம். அவர் என்னடா சூப்பராக எழுதியிருக்கேன் அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு கதையை கொடுத்தேன். அந்த கதையை பயங்கரமாக அடித்து அவர் தான் என்னை உட்கார வச்சார். ஸோ அதனாலேயே எனக்கு வந்து ஓகே, இவர் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவார், நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாருன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அவர் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது, இதை செம்மையாக கொஸ்டின் பண்ணுவோம் உனக்கு கேட்டார் என்கிட்ட. இதுக்கு அபி எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டார். ப்ரோ வேணாம் ப்ரோ, நான் அவர் பெரிய ஹீரோ ஆகிட்டார், நல்லா கேட்க முடியாது. பெரிய டேரக்டர் ஆகிட்டார், நல்லா கேட்க முடியாது. அவர் நோ சொல்ல அவருக்கும் கூச்சமாக இருக்கும், எனக்கும் கேட்க சங்கடமாக இருக்குன்னு சொன்னேன். அவர் சரி இரு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலா வந்து அபிக்கு ஃபோன் அடிச்சு கேட்டிருக்காரு. உடனே அபி சொல்லியிருக்காரு, ப்ரோ எனக்கும் பிடிச்சிருக்கு, பண்ணுனா பண்ணலாம், பட் மதன்ட்ட ஓகேவான்னு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அபி சொல்கிறாரு. அந்த இடத்துல சொல்லும் போது டக்குன்னு பாலா இதை சொன்னால் நான் அபிக்கு ஃபோன் போட்டேன். ப்ரோ பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு அவர் சொன்னார். சரி ஓகே, இப்போ ஓகே அபி செட் ஆகிட்டாரு. இப்போ அடுத்து கதை பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ரொடக்ஷன் வேணும். என்ன அப்படின்னு யோசிக்கும் போது எட்ரா வண்டி அப்படின்ற மாதிரி நேரம் மகேஷ் போயிட்டோம் டேரக்டாக. ஸோ வந்து அப்படியே நான் பாலா எல்லாம் மகேஷ் நாட்டு போய் அப்படியே தஞ்சம் அடிச்சிட்டோம். அண்ணா இது ஒரு ஸ்கிரிப்ட், இதை நீங்கள் பண்ணியே ஆகணும், பண்ணுறீங்களான்லாம் கேட்கல, பண்ணியே ஆகணும்னா அப்படின்னு சொன்னோன்னே மகேஷ் அண்ணா இரு நான் முதல் கதை சொல்கிறேன், ஆர்வப்படாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஹயாத்தில் கதை கேட்டார். கதை கேட்டு நானே நைட்டு தான் சொன்னேன் அவங்கள்ட்ட. நைட்டு கதை ஒரு 2 hours கிட்ட கேட்டார். கேட்டுட்டு செம்மடா ஹீரோ யாருடா அப்படின்னு அவர் கேட்டார். ஆனால் அதுனா அப்படின்னு சொல்லும்போது அவர் நான் அபி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொன்னார். சூப்பர்ண்ணா, நாங்களும் அதான் மைண்டில் வச்சுருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் கனெக்ட் இந்த படத்துக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் சுற்றி நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ மகேஷ் என்ன சொன்னார், இது நான் சௌந்தர்யா மேமோட தான் சேர்ந்து பண்ண போகிறேன், நீ மேம்கிட்ட ஒரு வாட்டி சொல்லு, மேமுக்கு பிடிச்சிருந்தா தான் நான் ப்ரொசீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டார். அடுத்த மீட்டிங் மேம்கிட்ட போய் உட்காந்து கதை சொல்லிகிட்டே இருக்கேன். இன்டர்வல் முடியும் போது மேம் என்கிட்ட சொன்னாங்க, மதன் இந்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. என்கிட்ட செகண்ட் ஹாஃப் கேட்குறதுக்கு முன்னாடியே பண்ணுறோன்ட்டாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி மேம் நீங்கள் அப்படி சொன்னது. ஸோ அப்படி தான் இப்படி ஆரம்பிச்சிச்சு அந்த படம். கட் பண்ணால் அடுத்து யார் ஆர்டிஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அப்படி லாக் ஆகிட்டாரு. நான் அனஸ்வரா வேணும் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே மேம் வந்து அனஸ்வரா யார் அப்படின்னோன்னா கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் கட்டி மேம் இவங்க செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஃபுல் பில்டப் கொடுத்துட்டேன். ஐ மீன் அந்த பில்டப்லாம் ஒர்த்து தான் பட் ஸ்டில் சொல்கிறேன். கொடுத்துட்டேன். உடனே மகேஷ் நான் பேசி லைக் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. போய் நேரில் போய் கதை சொல்கிறேன். கதை சொன்னோன்னா பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் அனஸ்வரோட பயங்கர பெரிய ஃபேன். ஆக்சுவலி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், தண்ணீர் மத்தன் திண்ணுகள்லேருந்தே எனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் அவங்க. கதை சொல்கிறேன். ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி அதுதான் வாழ்க்கையில் வெயிட் பண்ண ஒரு பிக்கெஸ்ட் ஒன் டே நினைக்கிறேன். ஒரு பிக்கெஸ்ட் 24 hours இருந்துச்சு அது. பட் 24 hours முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சொல்லிட்டாங்க, ஆல் செட்டு. அப்போ டேட் எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் டக்குன்னு நெக்ஸ்ட் மந்தில் ஒரு 2 month இருக்குது, அந்த கேப்பில் நீங்கள் படம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்க பிஸி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் ஓகே ஹீரோ இப்போ தான் ஓகே இருக்காங்க. இவங்க ஒரு மாதமாக டைம் இருக்குது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு, அடுத்து 2 month தான் டேட் இருக்குன்றாங்க. லைக் என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்போ தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஆஃபீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ டக்குன்னு நான் என்ன பண்ணேன், நம்ம டைரக்ஷன் டீம் அதில் இருக்கிற நிறைய பேர் டூரிஸ்ட் ஃபேமிலிலையும் டைரக்ஷன் டீமில் ஒர்க் பண்ணவங்க தான். அவங்க எல்லாருமே நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்க எல்லாருமே பிடிக்கும். எல்லாருக்கும் ஃபோன் போட்டு ப்ரோ இந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கிறதா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு என் வீட்டுக்கு எல்லாமே வந்துட்டாங்க.
எல்லாம் வந்துட்டு என்ன சம்பளம் இது எந்த வார்த்தையும் இன்ன வரைக்கும் கேட்டது கிடையாது. வாங்க டக்கு டக்குன்னு வேலையை பார்ப்போம், டைம் ஆகிடுச்சு, அடுத்த மாதம் ஷூட்டுன்றீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 15 days என் வீட்டில் தான் உட்காந்து அப்படியே ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஒரு போர்டை வாங்கி மாட்டிட்டோம், என்னென்னமோ கோடை போடுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், டக்கு டக்குன்னு போடுறோம். அதுக்குள்ளே ஆஃபீஸ் கிடச்சிருச்சு. அப்படியே அதான் இப்போ நான் யோசிச்சு பார்த்தாலும் ஏதோ ஒரு டீசர் மாதிரி இருக்குது, ட்ரெய்லர் மாதிரி கூட இல்லை, டக்குன்னு முடிஞ்சிருச்சு எங்களோட படம். ஆரம்பிச்சதும் தெரில, முடிஞ்சதும் தெரில. ஸோ அந்த மாதிரி ரொம்ப குயிக்காக நடந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ப்ராஜெக்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்புறம் நான் இன்னொருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நல்ல வேலை மறந்துட மாட்டேன். பிரசாந்த்னு சொல்லிட்டு எங்களோட மேனேஜர், அவருக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பிரசாந்த் எங்கே இருக்கீங்க? அங்கே தான் இருக்காரா? ஓகே. ஆக்சுவலி பிரசாந்த் எப்படிப்பட்ட மனுஷனா, மேனேஜர்ஸில் வந்து நான் குறை சொல்லலை, பட் நிறைய மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளை பதட்டமாகவே வச்சுருப்பாங்க. ஷூட் பண்ணும்போது ஏதாவது ரோடு ஷூட் பண்ணணும், ஐயோ இங்கே போகாது, ஐயோ இங்கே போலீஸ், ஐயோ அங்கே போலீஸ்னு. நான் பார்த்த ஒரே மேனேஜர் பிரசாந்த் தான். ஏய் போலீஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ஷூட் பண்ணு, சீக்கிரம் போ போ போ, நான் போய் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிறேன், நீ போய் ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மேனேஜராக பார்க்குறேன். அவர் லைக் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க ஜென்யூனாக நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பட் அதில் ஆளாக நான் வந்து பிரசாந்தை பார்க்குறேன். படம் பார்த்ததுலேருந்து அவர் வந்து கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும்னு என்னை ரொம்ப நம்புவார். ஒவ்வொரு மேடைக்கு நான் வரும்போது அவர் என்கிட்ட சொல்லுவார், யோ சூப்பராக பேசியா, செம்மையாக பண்ணிடலாம், இந்த மாதிரி ஜென்யூனாக பேசுவார். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சுரேஷ் மேனேஜர், அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவங்க 2 பேருமே பயங்கரமாக எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதை தாண்டி எனக்கு செட்டில் ஆக்சுவலி நான் உங்கள் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். செட்டில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ப்ரொடக்ஷனில் நான் வெங்கட்னு ஒரு அண்ணா ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணார். எனக்குலாம் தண்ணி வந்து என் வாழ்க்கையிலே நான் வந்து தண்ணி குடிச்சதில்லை. இப்படி திரும்புறதுக்குள்ள டக்குன்னு ஒரு பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் அண்ணா, டிரைவர், செட்டில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே இந்த படத்தை வந்து தன்னோட சொந்த படமாக நினச்சி தான் பண்ணாங்க. அவ்வளோ சந்தோஷமாக எல்லாம் செட்டுக்கு வருவாங்க. அதை நான் கண் கூட என்னால் பார்க்க முடிஞ்சது. அதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ அடுத்து என்னோட டெக்னீஷியன்ஸ், பிரியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி தினேஷ் தான் பிரியாவை கூட்டிகிட்டு வந்தார். தினேஷ் எனக்கு ரெஃபர் பண்ணார். ஸோ பிரியாவோட ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே ஒரு மாதிரி செம்மையாக சிங்க் ஆகுறாங்களே, இவங்க நம்ம வைப்பில் தான்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் எப்போதுமே அந்த ஒரு வைப் செக் தான் பார்ப்பேன். அவங்களோட சிங்க் ஆகிடுச்சுன்னா அது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரியா செம்மையாக எனக்கு இதில் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இப்போ நிறைய படம் பண்ணுறாங்க, பட் ஃபஸ்ட்டு எங்கள் படத்தில் தான் பேர் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி வித் லவ்வோட உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு எங்கள் படத்து மூலியமாக வரவேற்கிறோம். ஸோ பிரியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ராஜ், ஆர்ட் டைரக்டரு. ஸோ ராஜ் வந்து எனக்கு ரொம்ப லவ்வர்லேருந்தே பழக்கம். என்னென்னா இந்த படம் ஆரம்பிச்சப்போ அதான் டக்குன்னு எல்லாம் நடந்துருச்சா, டக்குன்னு நான் ராஜுக்கு ஃபோன் பண்ணுறேன், ப்ரோ எங்கே இருக்கீங்க அப்படின்னு. ப்ரோ நான் ஒரு ஷூட்டில் திருநெல்வேலியில் இருக்கேன் அப்படின்னாரு. எவ்வளோ நாள் ப்ரோ ஷூட்டு? இன்னும் 1 மாதம் இருக்குது ப்ரோ அப்படின்னு. ஓ அப்படியா, சரி ஓகே ப்ரோ அப்படின்னு. அவர் என்ன ப்ரோ சொல்லு அப்படின்னா, இல்லை ப்ரோ 1 மாதத்தில் நம்ம படம் ஒன்று ஆரம்பிக்கிறேன், அதான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் தயங்கி கேட்குறேன். ஓ நான் இல்லாமல் நீங்கள் படம் பண்ணிடுவீங்களா அப்படின்னு அவர் கேட்டார். ஸோ ஒரு மாதிரி 2த்தையும் மேனேஜ் பண்ணி சூப்பராக எனக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் ராஜ், கிருஷ்ணா, உங்கள் டீம் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வெரி தேங்க்ஸ். அண்டு மோகன் அண்ணா வந்து வெரி ஸ்பெஷல் எனக்கு. ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்கு. ஸோ மோகன் அண்ணாவோட உட்காரும்போது லைக் பாசிட்டிவிட்டியை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அவர் என்ன பேசினாலும் அதில் பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும். அது ஒரு மாதிரி நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி கேட்டு டயர்டாகிற அளவு பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மனுஷனாக தான் மோகனை நான் பார்க்குறேன். அவரோட ஜாம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் ஒன் ஆஃப் த ஒரு ஈகோ துளி கூட இல்லாத ஒரு மனுஷனை பார்த்ததுன்னா அது நீங்கள் தான். லைக் அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் மாஸ்டர், உங்களோட ஒர்க் பண்ண ஐயோ காதலே பிரிச்சுட்டிங்க. நான் ஷூட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் அப்படியே ஜாலியாக போயிட்டேன். மாஸ்டர் செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு, நம்ம போய் இங்கே உட்காந்து நோண்டிட்டு இருக்கக்கூடாது, மாஸ்டர் ஒன்று செம்மையாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்டு அகெயின் கார்த்திக் மாஸ்டர், எனக்கு செம்மையாக ஒரு ஃபைட்டு பண்ணி கொடுத்தீங்க. அந்த ஃபைட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைட்டு இருக்க படத்தில், அந்த ஃபைட்டு மாதிரி ஒன்றா இருக்கும். அது எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு தெரியல, அதை செம்மையாக எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப ஜென்யூனான ஒர்க்காக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அண்டு உமாதேவி மேம் இதில் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அண்ட் மோகனன் நான் சொன்ன மாதிரி ஒரே மெட்டில் இருக்கிற ஒரு பாட்டுக்கு 2 லிரிசிஸ்ட் எழுதுறது இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். அது எங்கள் படத்தில் நடந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ஸ்ரேயாஸ் அண்ணா, இந்த படத்தோட கதை ஸ்ரேயாஸ் அண்ணாட்ட போகிறப்ப, அண்ணா ஒரு படம் பண்ணுறேன்லாம் கூட சொல்ல, அண்ணா ஒரு ஒப்பீனியனுக்காக உங்கள்கிட்ட வரேண்ணா, இந்த ஒரு கதை சொல்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். போனோன்னா ஒரு டைம் கொடுத்தாரு, கதை சொன்னேன். சிரிச்சுக்கிட்டே இருந்தார். எனக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஐயா நம்ம கதையை எடுத்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரித்து சந்தோஷமாக கேட்டுட்டு இருந்தார். கதை சொல்லி முடித்தோடனே
சூப்பர்ரா, யாருக்கடா பண்ணுற, எப்படா பண்ணுற அப்படின்னோன்னா, நான் இந்த மாதிரி அபி பண்ணுறாரு, மகேஷ் என்ன பண்ணுறாங்க, மெமரி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்னடா ஃபுல் ப்ராஜெக்டோட வர அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். ஆமாண்ணா, நீங்கள் தானே சினிமாட்டோகிராஃபி பண்ணோம் அப்படின்னோன்னே, ஏன்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க கூடாதுடா, ஒரு தெலுங்கு படம் இப்போ தான்டா கம்ப்ளீட் பண்ணேன், ரஷ்மிகா படம் அப்படின்னு சொன்னார். ஐயோ அண்ணா ஏதாச்சும் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் ரொம்ப அவரை இதெல்லாம் சொன்னேன். ஆனால் ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி அதை உருட்டி விட்டு கூட இங்கே வந்துருங்கண்ணா அப்படிலாம் கூட நான் சொன்னேன். ஸோ ஸ்ரேயஸ் அண்ணா வந்து இல்லைடா பார்க்குறேன்டான்ட்டு ரொம்ப மேனேஜ் பண்ணி, அதான் இந்த படத்துக்கு ஒரு யூனிவர்சல் சப்போர்ட் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அது எனக்கு இந்த இடத்துல ஸ்ரேயஸ் அண்ணா எப்படி நடந்துச்சுன்னா, அவர் இந்த கன்ஃபியூஷனில் இருக்கும்போது தெலுங்குல ஸ்ட்ரைக்கு, அங்கே ஷூட்டிங் நடக்கலை, சூப்பர்ரா நம்ம படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸ் அண்ணா டக்குன்னு வந்துட்டார். அந்த கேப்பில் ஒரு மாதிரி படத்தை செம்மையாக பண்ணி கொடுத்தாரு. ஆக்சுவலி நான் இதையும் சொல்லி ஆகணும், ஸ்ரேயஸ் அண்ணா இஸ் எ வெரி பிக் டெக்னீஷியன். பட் என்னென்னா நம்மளோட ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக் பேக் மாட்டிட்டு நான் ஸ்ரேயஸ் அண்ணா என்னென்னமோ கேட்பேன். ஆனால் இந்த ஷார்ட்டை இப்படி வைக்கலாம் போனால், அண்ணா இப்படி வைக்கலாம் போனால், அண்ணா இந்த ஷார்ட் அப்படியே ஒரு கிரேனை போட்டு காலிலேருந்து அப்படியே மேலே வரலாம்னா, எதுக்குமே இன்ன வரைக்கும் ஸ்ரேயஸ் அண்ணா நோ சொன்னதே கிடையாது. நான் என்ன கேட்டாலும் இதுக்குள்ளே கிரேன் போடணுமா, சரி ஓகே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கதவை கழட்டிடுங்க, கிரேனை வர சொல்லு, எது கேட்டாலும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருக்காரு. லைக் ஸ்ரேயஸ் அண்ணாவோட பெரிய ப்ளஸ்ஸாகவே நான் பார்க்குறது எப்பொழுதுமே ஸ்கிரிப்டுக்குள்ளே இருப்பார். நமக்கு ஒரு சின்ன ஸ்டேஜிங்லலாம் நிறைய கன்ஃபியூஷன் எதுவும் இருந்துச்சுன்னா, அண்ணா ஒன்று பண்ணுவோன்னா அப்படின்னா அவர் மாஸ்டர் கூட வைக்க மாட்டார், போய் ஒரு ஷார்ட் வைப்பார். லைக் மேஜிக்காக இருக்கும், அதில் ஒரு கதை கம்யூனிகேட் ஆகிட்டு இருக்கும், அந்த ஃப்ரேமில் ஒரு ஸ்டோரி இருக்கும். நான் இப்போ கேட்பேன் எப்போ இதை பிடிச்சிங்க அப்படின்னா, அலட்டிக்கவே மாட்டார், ஷூட் பண்ண வேண்டாம் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணார். எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் ஸ்ரேயஸ் அண்ணா இந்த படம். அண்ட் விஷுவல் கில்லிங்காக இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு முக்கியமான காரணமாக ஸ்ரேயஸ் அண்ணா தான் பார்க்குறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா. அண்டு சுரேஷ் எடிட்டர், ஆக்சுவலி அவரை பார்க்க எனக்கு பொறாமையாக இருக்கும். நான் கூட இந்த படத்தில் இவ்வளோ இன்வால்வ் ஆகலையோன்ற டவுட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு வாட்டியும். சும்மா ஃபோன் அடிச்சு ப்ரோ இந்த சீனில் இதை மட்டும் மாற்றலாம் ப்ரோ இந்த சீனில் இந்த மியூசிக் வச்சு பார்க்கலாம் ப்ரோ, அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார். ப்ரோ பெருசாக பண்ணும் ப்ரோ, கரெக்டாக பண்ணும் ப்ரோன்ட்டு அவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டாக இருந்தார். எனக்கே நிறைய டைம் செல்ஃபோட டவுட் வந்திருக்கு, நம்ம என்னோட இன்வால்வே காட்ட மாட்டோம் நம்ம படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவு செம்ம ஒர்க்கு, எல்லாமே சொல்லிட்டாங்க, அது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. எடிட்டிங் இந்த படத்தில் பிரிச்சுட்டாரு. அண்ட் அகெயின் என்னோட ஆர்டிஸ்ட் ஹரிஷ், நம்ம நாளாக ஒன்றா சுற்றின்னு தான் இருக்கோம். ஸோ கூப்பிட்டோன்னே என்ன ஃபார்முலாலாம் கூப்பிட்ற வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டார். ஒரு செம்ம கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் நான் ஒன்று நினச்சிருந்தேன், அதுக்கு செம்மையாக ஒன்று பண்ணிட்டாரு. அது எப்படிடா வரப்போகுதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் இவர் பண்ணும்போது ஒரு மாதிரி அசால்ட்டு பண்ணிட்டாரு. சச்சின் ஃபஸ்ட்டு நான் அவர் ஆடிஷன் பண்ணி பார்த்தோன்னே இவர் தாண்டா நமக்கு இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அப்படியே அவரோட ட்ராவல் பண்ணோம், சூப்பராக பண்ணிட்டாரு. பார்த்து எல்லாமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து காவியா, அதான் எனக்கு தெரியல, காவியா ஒரு மாதிரி செம்மையாக பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஸ்டில் நானும் சொல்லணுன்றதுக்காக சொல்லிடுறேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களோட ஒர்க்கு, ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு. அண்டு ஒரு மாதிரி காவியா ஒரு பயங்கரமான ஒரு ட்ரூவான சோல். ஆக்சுவலி என்ன வேணால் காவியாட்ட சொல்லலாம், ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஓப்பனாக கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது மொக்கையாக சொன்னால் கூட அதுக்கு சீரியஸாக அவங்க பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னடா இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி தோண்டிட்டு இருக்கோம் நமக்கு சொல்லி. ஸோ அந்த மாதிரி காவியா ஒர்க் பண்ணது, காவியா உங்கள் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஐ மீன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்து அனஸ்வரா, நான் சொல்லமான்னு தெரியல, பட் ஸ்டில் சொல்லிடுறேன், தப்பாலாம் எதுவும் இல்லை. ஏன்னா அனஸ்வரா எங்களுக்கு கொடுத்த ஒரு பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அது, அதனால நான் அதை சொல்லிடுறேன். படம் முடியும் போது ஒரு மாதிரி ஷூட்டு முடிகிற டயத்தில் வந்து அனஸ்வரா ஒரு நாள் வந்தாங்க, சொன்னாங்க, ஒரு மாதிரி ஃபீலிங்காக உட்காந்துருந்தாங்க. என்ன அனஸ்வரா இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னா சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியாக சூப்பர் சரண்யா செட்டில் தான் ஷூட்டு முடிஞ்சு ரேப்பை பார்க்குற அன்னைக்கு அழுதேன், இந்த படத்தில் அழுதுருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அது எங்களுக்கு எங்கள் டீமுக்கு ஒரு பிக்கெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட். ஆக்சுவலி உள்ளே வரப்போ அனஸ்வரா லைக் ஒரு மாதிரி எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன பதட்டம் வந்துச்சு. ஏன்னா எனிவே ஷீஸ் அ சீனியர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதனால் சீனியர் இல்லை, ஓகே அப்படி சொல்லுவாங்க. ஸோ சீனியர் ஆர்டிஸ்ட் அதனால கொஞ்சம் ஒரு பதட்டம் இருந்துச்சு. பட்டு டீமுக்குள்ளே வந்தோன்னே ஷில்பி லைக் எங்கள் ஏடிஸ் எல்லாரும் சரி, அனுஷரா அப்படின்னு நாங்கள் எல்லாமே ஷூட்டு முடிஞ்சால் அடிக்கடி அப்படியே பெசன் நகரில் போய் ஹேங் அவுட் பண்ணுறது, செம்ம ஜாலியாக எங்களோட செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. லைக் நம்ம பொண்ணோட இது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்லாம் ஆகிடுச்சு. அந்தளவு கம்ஃபர்ட் எங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் அனுஷரா ஒன்ஸ் அகெயின், படத்துக்கு ஓகே சொன்னதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி. அண்ட் அடுத்து அபி வேறு பார்க்குறாரு, என்னடா இவன் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அனுஷரை பற்றி சொல்லும்போது அவங்க அம்மா மறந்துட்டேன். ஆக்சுவலி அனுஷரோட அம்மாவுமே ஆக்சுவலி ரொம்ப சில
அனஸ்வர் அம்மாலாம் நாள் மீட் பண்ணும்போதே நாள் மீட் பண்ணும்போதே ஒருத்தவங்க பல வருஷம் நம்மளோட பழகுன மாதிரி இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் அனஸ்வர் அம்மாலாம் எந்தடா என்னடா நல்லா இருக்கியாடா கேட்பாங்க. ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அவங்க அம்மா பேசுகிற மலையாளம் எனக்கு மட்டும் தான் புரியும், நான் பேசுகிற தமிழ் அவங்களுக்கு மட்டும் தான் புரியும். அந்த மாதிரி ஒரு சிங்க் இருக்குது எனக்கு அவங்களோட. அண்டு ஸ்பெஷல் மென்ஷன் தீப்திக்கும் நான் சொல்லி ஆகணும். அவங்களுமே ஒன் ஆஃப் த ரீசன் இந்த படம். ஏன்னா அவங்களுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கேட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி ஒன்று ஓகே பண்ண சொன்னாங்கன்னு நினைக்கிறேன்னு தெரில. அண்டு அபியை பற்றி சொல்லி ஆகணும். அபி எந்த மாதிரி ஆள்னா, இப்போ அபிக்கு என்னோட ஒர்க்கு பிடிக்கும். ஆக்சுவலி டூரிஸ்ட் ஃபேமிலியில் நான் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணப்போ என்னோட ஒர்க்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்காக இல்லை என்ன நினைப்பாங்க, ஒருத்தரோட ஒர்க்கு பிடிச்சா நம்மளோட அடுத்த படத்துலையும் இவரை வச்சுக்கணும்னு தானே நினைப்பாங்க. பட் அபி எப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி முடிஞ்சோன்னே ப்ரோ சீக்கிரம் படம் பண்ணுங்க ப்ரோ. நான் வேற ஒரு கதை வச்சிருந்தேன். ப்ரோ நான் சசி சார் இன்னைக்கே பேசுகிறேன், அவர்கிட்ட போய் அந்த கதையை நாளைக்கே நீங்கள் சொல்கிறீங்க. இரியா நான் ரெடியாக இல்லையா அப்படின்னா வேறு யார்கிட்ட சொல்லணும், சீக்கிரம் சொல்லுங்கள், படம் பண்ணுங்க ப்ரோன்னு ரொம்ப என்னை அர்ஜென்ட் படுத்திக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு ரொம்ப 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 ஜென்யூனான ஒரு பர்சனாக தான் நான் அபியை பார்க்குறேன். ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் அபி. ஏன்னா அபி எனக்கு என்ன மாதிரி ஃப்ரெண்ட் ஆகிட்டாருன்னா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரு சில ஃப்ரெண்டுகிட்ட நம்ம கோவமாக பேசிடுவோம், அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. விட்ரா நம்ம ஆகுதுனாடா அப்படின்னு நினச்சிப்பாங்களா. அந்த மாதிரி தான் எனக்கு அபி. எப்பயாச்சும் ஏதாச்சும் தெரியாமல் ஹர்ட்ஃபுல்லாக பேசிட்டாலும் அவர் அதை கண்டுக்க மாட்டார். அடுத்த நாள் அதை சொல்லி நம்மள்கிட்ட கலாய்ச்சிட்டு இருப்பார். எனக்கு இப்படி பேசினல நீ அப்படின்ற மாதிரி. ஸோ நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ட்ரூவான ஒரு சோல் அபி. அது அபியோட பழக்கம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படியே இருங்க, இப்படி தான் இருப்பீங்க, பட் ஸ்டில் சொல்லி வச்சுக்கிறேன், இப்படியே இருங்க. அண்டு ப்ரொடியூசர்ஸ் மகேஷ் அண்ணா எனக்கு நிறைய விஷயத்தில் பயங்கர ஒரு கிளாரிட்டி கொடுத்ததும் சரி, பயங்கரமாக சப்போர்ட் பண்ணதும் சரி மகேஷ் அண்ணா. அதில் எனக்கு சொல்லவே முடியாது. அது இல்லைன்னே சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள்லாம் நான் இது வேணும், நான் ப்ளீஸ்னான்னு கேட்டால் மூணாவது ப்ளீஸ் சொல்லும்போது ஓகே பண்ணிடுவார். அதை சரிடா எடுத்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக கேட்பார், இவன் இது கேட்குறான், இது ஒர்த்தா, இது தேவையா தேவையில்லையா, இந்த மாதிரி அவ்வளோ விஷயங்களை பார்த்து எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி எனக்கு கேட்டது மோஸ்ட்லி இல்லை, கேட்டது எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு, கேட்டதோட அதிகமாகவே கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படம் இப்படி வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் எனக்கு தெரிஞ்சு மகேஷ் அண்ணா தான். அண்டு சௌந்தர்யா மேம் பற்றி ஆக்சுவலாக நிறையா பேசலாம். பட்டு ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மீட் சௌந்தர்யா மேமோட எனக்கு பயங்கர சிங்க் ஆகிடுச்சு. இப்போ மேம் லைக் ஆப்வியஸ்லி ஹீஸ் இன் சம் அதர் பெரிய பொசிஷனில் இருக்காங்க. பட்டு மேம்கிட்ட நாள் பேசும்போதே அவங்க நம்மளை அவங்க தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணிடுவாங்க. நமக்கு ஒரு இதுவே ஒரு ரெண்டாவது மீட்டிங்லலாம் நமக்கே ஐயோ சௌந்தர்யா மேம்ன்றது போயிடும். மேம் அப்படி தான் நாங்கள் பாட்டுக்கு இருப்போம். ஸோ அந்த லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் கொடுக்கறது அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ அது ஒன் ஆஃப் த பெரிய குவாலிட்டியை நான் மேம்கிட்ட பார்க்குறேன். அண்ட் இந்த படம் முடியும் போதும் சரி, ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையுமே மேம் மதன் இது கரெக்டாக இருக்குமா அந்த மாதிரிலாம் திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மேம் நம்மளோட கன்விக்ஷனை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. மதன் நீ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்கன்னா நான் உன்னை ட்ரெஸ் பண்ணுறேன், அந்த பாயிண்ட் மேம்கிட்ட இருக்கும். அது இப்போ மேமே ஒரு சில பாயிண்ட் அவங்க கன்விக்ஷன் இருந்தாலும் மதன் உனக்கும் இது கன்வின்ஸ் ஆனால் மட்டும் நீ ஓகே சொல்லு அப்படின்வாங்க. இந்த குவாலிட்டி நிறைய பேருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த குவாலிட்டிக்காகவே மேம் வெரி வெரி தேங்க்ஸ். அண்ட் ஷான் சார் எப்படின்னா லைக் சார் எனக்கு அதுதான் சார் ஆஸ் அ டெபியூட்டண்ட்டாக ஷான் சார் கூட போய் உட்காந்தா உங்களை அப்படி ஃபீலே பண்ண வைக்க மாட்டார். ஷான் சாரோட போய் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் நான் உட்காடுறேன். ஒரு 3 hours ஷான் சார் பேசிக்கிட்டே இருக்காரு, நானும் அவருக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கோம். டக்குன்னு சூப்பர் மதன் ஃபஸ்ட்டு பாட்டு பண்ணிடலாமா அப்படின்னு ஆரம்பிச்சார். 1/2 மணி நேரத்தில் பாட்டு முடிஞ்சிருச்சு. ஐயோ காதல் சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் ஃபஸ்ட்டு நம்மளோட பேசி நம்மளை முழுசாக அவரோட கம்ஃபர்ட் ஆக்கி விட்டுருவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அஸ் அ டெபியூட்டண்ட்டாக ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ண முடியும்னா அது நான் ஷான் சார் தான்றதை நான் அடிச்சு சொல்ல முடியும். அவரோட கொலாப் பண்ணுறதே எனக்கு செம்மையாக இருக்கும். நான் அதான் அடிக்கடி சார்ட்ட சொல்லிடுவேன், சார் சீக்கிரம் அடுத்த செஷன் உட்காரலாம் சார், மோகனை வர சொல்கிறேன், கொலாப் பண்ணி சீக்கிரம் பாட்டு பண்ணலாம் சார், செம்மையாக இருக்கும் சார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே நம்ம ஒவ்வொரு சிட்டிங்லேயே தான் சார் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு. அண்ட் ஆர்ஆரில் செவன் சார் பண்ணியிருக்காரு ஒரு சில இடங்களில். சார் நான் மதியம் வரப்போ கேட்டேன், மேஜிக்காக இருந்துச்சு சார், அது சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் சார் நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பார். சார் சொன்ன மாதிரியே இந்த படத்தில் எல்லாம் நடக்கணும்னு நம்புகிறேன், கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன். அண்டு வேறு அப்படின்னா அந்த படத்தை பார்த்துட்டு சொன்ன எல்லாத்துமே வித்தூர்ஸ் ப்ரோ ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் நம்ம நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அந்த படத்தை பற்றி சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்டு வெற்றி அதியமான் எல்லாமே பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பாவம் ஒரு சோகமாக உட்காந்துருக்கு.
ஓகே, தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதில் செக் பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு என்னோட கலரிஸ்ட் சுரேஷ் ரவி அவர் எல்லாமே ஒர்க் வந்து பர்சனலாக எடுத்துக்கிட்டு பயங்கரமாக சின்சியராக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சுபேன் கூத்தேன் என்னோட சவுண்ட் டிசைனர்ஸ், அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க படத்தோட அவுட்டுக்காக. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு டிசைனர் ஷரத்துக்கு தேங்க்ஸ். ஆஃபீஸில் இருக்கிற கண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். யாரையாவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க, ஆப்வியஸாக இல்லை. ஸோ இந்த வித் லவ் Feb 6 ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக எல்லாம் போய் தேட்டரில் பாருங்கள். ஸோ எனக்கு இந்த படம் முடிச்சுட்டு வெளியே வரப்போ ஒரு 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 நிம்மதியாக வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேருக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது ஒரு காஃபி குடித்தா சரியாயிடும், ஒரு சில பேருக்கு ஒரு சன்ரைஸ் பார்த்தா சரியாயிடும், ஒரு சில பேருக்கு புக்கு படித்தா கொஞ்சம் காமாவாங்க. அந்த மாதிரி ஒரு படமாக வித் லவ் இருக்கும்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். ஸோ ஆடியன்ஸ் மக்கள் கையில் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ் மகேஷ்னா, தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ.